இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஆலோசனை கொடுத்தவர்கள் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்கிறோம். நம்ம சன்மார்க்க சங்கம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் இப்படி பிழையான கொடுக்குறாங்க. அடுத்து விருத்தி சாலை டெவலப்மெண்ட் சென்டர்ன்றாங்க. விருத்தி அப்படின்னா இந்த இடத்துல வந்து டெவலப்மெண்ட் சென்டருக்கு வள்ளலாக இருக்க அந்த 867 என்னத்தை போய் அங்கே டெவலப்மெண்ட் பண்ணுவார் அவர். இப்போ கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்னு காமிக்கிறாங்க. இது விருத்தி அப்படின்னா இந்த விருத்தி இல்லை, உரை விருத்தின்னு பேருங்க. என்னென்னா நன்னூல் சூத்திரத்திலே சொல்லப்பட்டது, நீங்கள் ஒரு பாடலுக்கோ செய்யுளுக்கோ வந்து விருத்தி செய்கிறது அப்படின்னா விரிவாக்கி சொல்வதுன்னு அர்த்தம். அதுக்கு எடுத்துக்காட்டோடு விளம்புவது. அப்போது நீங்கள் வேதத்திற்கும் அப்போ அந்த காலத்தில் வேதம் சொன்னார், அந்த காலத்தில் சொல்லியிருக்கலாம். இதெல்லாமே நம்ம வந்து அசம்ஷன் தான். இதுக்கு எங்கேயுமே ஆதாரம் கிடையாது, அது வேறு விஷயம். பாலகிருஷ்ண பிள்ளை தவிர வேறு எங்கேயுமே ஆதாரம் கிடையாது. அதுவும் நான் அனுமானத்தின் அடிப்படையில் சொன்னேன்னு அவரே சொல்லிட்டார். ஸோ எங்கேயுமே சைன்டு டாக்குமெண்ட்டே கிடையாது இது. ஸோ அப்படிப்பட்டது வந்து விருத்தி சாலைங்கிறது போட்ட விருத்தின்னா ஒரே விருத்தின்னு அர்த்தம். சென்டர் ஃபார் ஒர்ஷிப் அப்படிங்கிறது உபாசனா சாலையா. அப்போ இப்போ நடந்துட்டு இருக்கிறது பேர் என்ன, ஒர்ஷிப் இல்லாமல் என்னது? தைப்பூசத்திற்கு காட்டுறாங்கல்ல, எவ்வளவு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது வந்து ஒரு புரட்டு வேலைகள் தான், அது திரிப்பு வேலைகள் தான் இது.